அனைவருக்கும் வணக்கம். பேசாம எதிர்கட்சியாவே இருந்திருக்கலாம். ஆளுங்கட்சியா வந்து அசிங்கப்பட்டு அல்லவலப்படுறது தான் மிச்சம் அப்படின்னு சொல்லி உடன்பிறப்புகள் சமூக ஊடகங்கள்ல புலம்பிட்டு இருக்கிறாங்க. ஏங்க, கற்பனையாலாம் சொல்லலைங்க, உண்மையாவே புலம்பிட்டு இருக்கிறாங்க. பதிவு நான் எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படியாக உண்மையிலே ஆளுங்கட்சியாக ஏன் வந்தோம், 2021 ஏன்டா ஜெயிச்சோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கிட்டத்தட்ட இந்த 3.25 வருஷத்துக்குள்ள வந்துட்டாங்க. இதுல பாருங்க, இந்த ஒரு 15 நாட்களாக இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை. பொதுவாகவே திமுகவுடைய பலம் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அவங்களுக்காக பேசக்கூடிய வாய்கள், எப்படிப்பட்ட வாய்கள், எவ்வளவு எத்தனை வாய்கள் இருக்கிறது, அது போக ஊடகங்களுடைய பலம் எப்படி இருக்கும் அப்படின்னும் போது அவங்க எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் 2 நாள் 3 நாள் தாண்ட விட மாட்டாங்க அப்படின்றது அவர்களுடைய அது ஒரு பலம். அது அவங்களுக்கு அந்த கிரெடிட் அவங்களுக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஆனா இந்த விஷயத்த மட்டும் பாத்தீங்கன்னா என்ன முயற்சி பண்ணாலும் டைவர்ட் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு, ஏன்னா அது வரலாற்றிலேயே முறையா இப்படி ஒரு சூழல் வந்து சிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி முழிக்கிற மாதிரியான ஒரு நிலைமைங்க. பாருங்க, முதல்ல வந்து இப்ப அன்புமணி அவர்கள் பிரச்சனை வந்துச்சு, அப்பயும் டைவர்ட் ஆகல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்கள் போயிட்டு அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. மன்னிப்பு கேட்கணும், ஆஹா ஓஹோன்னாங்க. 5 பைசா எடுபடல, மன்னிப்புலாம் கேட்க முடியாது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் பாருங்க, எங்க ஐயா சுபவியை இறக்கி, அதை நான் தனியா ஒரு வீடியோ போட்டு பேசணும்னு நினைச்சேங்க. எங்க ஐயா சுபவி அவர்களை எல்லாரும் என்னையா பிடிச்சிக்கிட்டு இந்த அடி அடிக்கிறீங்க, அநியாயத்துக்கு எல்லாரும் அவரை இப்படி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு பிளான் போட்டு வச்சிருந்தேன். சரி, முடிஞ்சா பண்ணுவோம். அப்படியாக ஒரு பக்கம் இறக்கி பார்த்தாங்க, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல. என்னதான் ஏன் பண்றது, இந்த வாடகை வாய்களுக்கெல்லாம் வாடகை கொடுத்து வச்சிருக்கிறமே, என்ன பண்றீங்க 15 நாளா? இன்னும் இந்த விஷயத்தை இப்படியே வச்சிருக்கீங்க, எதையாச்சும் பேசி ஈஸி அப்படி இப்படின்னு உருட்டி கிருட்டி வேற பண்ணலாம்னா இருங்க, பாயிண்ட் வரட்டும் சொல்லி அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இந்த கேப்ல இது அப்படியே பெருசா போயிட்டே இருக்குது. இந்த அதிமுக என்னடா 3.5 வருஷமா அமைதியா தான் இருந்தீங்க, திடீர்னு எங்கிருந்தையா வந்தீங்க, திடீர்னு இந்த காட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க மேல ஒரு பக்கம். சரி, இது ஒன்றும் சரிப்பட்டு வராது. அந்த ஒரு காமெடியில சொல்லுவாருல்ல ஒருத்தர், போண்டாமணி அவர் பேரு, இது வேலைக்கு ஆகாது, பாம்பை இறக்கிற வேண்டியதுதான் அப்படின்ட்டு, சரி இறக்கிடுவோம் அப்படின்ட்டு சரியான தருணத்துக்காக காத்து இருக்கும் போது பாம்பை இறக்கிட்டாங்க. அதாவது என்னன்னா, நேத்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. சட்டமன்றத்துல ஆளுநர் வராரு. ஆளுநர் வந்து உங்களுக்கு தெரியும், அந்த செய்தியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாருங்க, இன்னைக்கு அந்த அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல வந்து நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பெரிய அளவுல கவன ஈர்ப்பு கொண்டு வரணும், இதை விவாத பொருள் ஆகணும்னு சொல்லி அதிமுக பிளான் பண்ணி உள்ள வரும்போதே அந்த யார் அந்த சார் அப்படின்னு சொல்லி அந்த பேட்ச் எல்லாம் குத்திக்கிட்டு 75 எம்எல்ஏக்களும் குப்புன்னு உள்ள இறங்கிட்டாங்க. இந்த ஏற்பாடு யாரையா பண்ண சொன்னது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமை. பெருசா ஏதோ பிளான் பண்ணிருக்காங்களான்ட்டு அன்னைக்கு காலைல 8:30க்கெல்லாம் அவங்க மாணவரணி சார்பாக அங்க அண்ணா யூனிவர்சிட்டி கிட்டே வந்து அவங்க போராட்டம் அங்க அது முன்னாடி அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஃபுல்லா, இன்னைக்கு இதை பெரிய பிரச்சனை ஆக்குறோம், விவாத பொருள் ஆக்குறோம், இன்னைக்கு நைட்டு எல்லா ஊடகத்திலையும் இதை வந்து பெரிய அளவுல நிகழ்ச்சிகளாக விவாத நிகழ்ச்சிகளாக கொண்டு போறேன்னு அவங்க ஒரு பிளானோட வந்திருக்கிறாங்க. இரியா, எங்களை காப்பாத்த ஒருத்தன் வராமையா போயிருவான், வருவான், எங்களுடைய ரட்சகர் வருவார் அப்படின்னு சொல்லி திமுக காத்துட்டு இருந்த நேரத்துல கருப்பு கோட்டு போட்டுக்கிட்டு ஒருத்தர் நுழைந்து விட்டார். இது திட்டமிட்டு நடந்ததா, தற்செயலாக நடந்ததா அப்படின்ற ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள நம்ம போக விரும்பல. ஆனால் நடந்தது என்ன, வந்துட்டு அவருடைய ஆளுநர் உரையெல்லாம் அவர் வாசிக்கணும் இல்லையா, அதுக்கு முன்னாடி எனக்கு தேசிய கீதம் பாடினாதான் நான் வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரச்சனை பண்றாரு. வழக்கமா சட்டமன்றத்துடைய நடைமுறை என்ன அப்படின்னா, 1991 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்ததுதான், ஆளுநர் உரைக்கு முன்பாக தமிழ்தாய் வாழ்த்து பாடப்பட வேண்டும், உரை முடிந்த பிறகு தேசிய கீதம் பாடிட்டு அவர் வந்து எல்லாரும் உட்கார்ற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்குது. இதுதான் மரபு. கடந்த 30 வருஷத்துக்கு மேல இதுதான் நடைமுறையில் இருக்குது. ஆனா இந்த ஆளுநர் வந்ததுல 2022க்கு பிறகு அதெல்லாம் முடியாது, தேசிய கீதத்தை வந்து முதல்ல பாடணும்னு சொல்லி அவர் ஏற்கனவே ஒரு தடவை 2 தடவை பிரச்சனை பண்ணியிருக்காரு. கரெக்டா இந்த முறையும் வராரு, தேசிய கீதம் முதல்ல பாடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரச்சனை கிளப்பி அந்த ஆளுநர் உரையை வாசிக்காம 2-3 நிமிஷத்துலாம் வெளியே கிளம்பிட்டாரு, சட்டமன்றத்தை விட்டு வெளியே கிளம்பிட்டாரு. உடனே திமுக வழக்கம் போல, ஆஹா தெய்வமே காப்பாத்திட்டேன், இந்த மொமெண்ட்டுக்கு தான் காத்திருந்தோம், இது போதும், இப்ப பாரு நாங்க பண்ற பர்ஃபார்மன்ஸ, நாங்க போடுற சத்தத்துல இப்ப எல்லாரும் ஐயோன்னு கத்திட்டு இருக்கிறாங்க, நாங்க ஊரே கேட்கற மாதிரி ஐயோ அப்படின்னு கத்தி அதை நாம டாமினேட் பண்ணி இதை வந்து டைவர்ட் பண்றதுக்கு இதை நாங்க பயன்படுத்திடுறோம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. ஆளுநர் வெளியே போய் அடுத்து ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா காரில் ஏறின உடனே ஒரு ட்வீட்டை போடுறாரு. ட்வீட்டை போட்டு மறுபடியும் டெலிட் பண்ணி வேற ஒரு ட்வீட்டை போடுறாரு. ஆடே அப்பா போதுமையா அப்படின்னு சொல்லி பாருங்க, இன்னைக்கு ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம்.
திமுக சார்பில் திமுகவுடைய எம்பி கனிமொழி அவர்கள், தயாநிதி மாறன் அவர்கள் இவங்கெல்லாம் போயிட்டு தமிழ் தாய் வாழ்த்து அவமானப்படுத்தலாமா, இது வந்து ஆளுநர் அராஜகமாக நடந்துக்கலாமா, ஆளுநருடைய ஆணவ போக்கு, திமிர் போக்கு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து மிக கடுமையாக ஆளுநரை எதிர்க்கிறோம்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் திமுகவுக்கு. இந்த இடத்துல நான் ஒரு ரகசியத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நண்பர் சொன்னார், அதாவது ஆகச்சிறந்த மூட நம்பிக்கைகள்னு பலது இருக்கும். அந்த மூட நம்பிக்கைகள்லேயே தமிழ்நாட்டில் வந்து 2வது பெரிய மூட நம்பிக்கை என்ன தெரியுமா? திமுகவுக்கும் ஆளுநருக்கும் சண்டைங்கிறது தான் 2வது பெரிய மூட நம்பிக்கை அப்படின்னாங்க. அப்போ பெரிய மூட நம்பிக்கை எதுங்க அப்படின்னா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் சண்டை அப்படிங்கிறது தான். இது 2வது பெரிய மூட நம்பிக்கை. ஆமா, இவங்க வந்து இங்க சட்டமன்றத்தை அப்படியே முறைச்சிக்குவாங்க. அதை வச்சு வந்து அந்த வாரத்துல அல்லது அந்த மாசத்துல பெரிய அளவுல போயிட்டு இருக்கிற மக்கள் சார்ந்த பிரச்சனையை ஆளுநரை எதிர்த்து அப்படிங்கிற மாதிரி அப்படியே டைவர்ட் பண்ணி கொண்டு போயிடுவாங்க. ஆளுநரும் அதுக்கு வந்து தெரிஞ்சு சப்போர்ட் பண்றாரா தெரியாம சப்போர்ட் பண்றாருன்னு தெரியல. ஆனா மிகப்பெரிய அளவு எங்க நம்ம ஆட்டோ தம்பியை காணோம் அப்படின்ட்டு எல்லாரும் வெயிட் பண்ற மாதிரி இந்த வடிவேல் காமெடியில எங்க நம்ம ஆளுநரை காணோம், எதையாச்சும் ஒண்ணு கொளுத்தி போடுங்க, அதை வச்சு அப்படியே நாங்க நூல் பிடிச்சி அப்படியே மேல போயிடுறோம், இப்ப பாருங்க எங்க வாடகை வாய்களுடைய பர்ஃபார்மன்ஸ அப்படின்னு சொல்லி இப்ப இந்த விஷயத்த கையில எடுத்துட்டாங்க. இப்ப இதை பார்த்த அரசியல் பார்வையாளர்கள் அல்லது வந்து அரசியலை உற்று நோக்கக்கூடியவர்கள், குறுகுறுன்னு அரசியலை பார்க்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க இது ஆக்ஷன் மேடம், இது நாடகம் அப்படிங்கிறாங்க. எப்படிங்க சொல்றீங்க? பின்ன என்னங்க, ஆளுநர் வந்து முன்கூட்டியே வந்து எனக்கு தேசிய கீதம் வேணும் அப்படின்னு சொன்னாராம். ஆனால் முதலமைச்சர் கேட்கலையாம். வந்த உடனே தேசிய கீதம் பாடலையாம். உடனே கோச்சிக்கிட்டு போனாராம். போட்ட உடனே ஒரு ட்வீட்டை போட்டாராம். போன உடனே ஒரு ட்வீட்டை போட்டாராம். உடனடியே திமுக கோவம் வந்துருச்சா. இப்போ திமுக அதை எதிர்த்து வந்து களத்தில் இறங்கி போராடுறாங்களா? ஆமாம், இவங்களுக்கு போராடுறதுக்கு அனுமதி யார் கொடுத்தது? ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துறதா இருந்தா குறைஞ்ச 5 நாட்களுக்கு முன்பாகவே வந்து அவங்க அறிவிப்பு செய்யணும், அனுமதி வாங்கணும்னு சொல்லி இருக்குது. அப்படின்னும் போது எப்படி இவங்களுக்கு மட்டும் அப்படியே இவங்க கோவம் வந்துச்சுன்னா உடனே போய் களத்தில் நின்றலாம் அப்படிங்கிற மாதிரியான இவங்களுக்கு மட்டும் தனி சலுகை எப்படி கிடைச்சிச்சு? இங்க கடந்த ஒரு வாரமாக 10 நாட்களாக போராடணும்னு களத்துக்கு வர முயற்சி பண்ற கட்சிகள் எல்லாரையும் பிடிச்சி வண்டியில ஏற்றி கைது பண்ணிட்டு இருக்காங்க, மண்டபத்தில் அடைச்சு வச்சுட்டு இருக்காங்க. அது அதிமுகன்ட்டு இல்ல, பாமகன்ட்டு இல்ல, நாம் தமிழர்ன்ட்டு இல்ல, தாவேக்க போய் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இல்ல, எல்லாருக்கும் இதே பிரச்சனை தான். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அங்க சிபிஎம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியா அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் சத்தம் போட்டு அழுவாது குறையா பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா திமுகவுக்கு மட்டும் எப்படிப்பா உடனே அவங்க நினைச்சு ஆர்ப்பாட்டம் பண்ணிட முடியுது, களத்தில் இறங்க முடியுது? இதுதான் வந்து இது வந்து ஒருதலை பட்சம் இல்லையா அப்படின்ட்டு ஒரு பக்கம் கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் நடுவில் எங்க ஐயா, ஆமா எல்லா போராட்டத்துக்கும் அனுமதி மறுப்பு, அது எப்படி சீமானை எதிர்த்து போராடுறதுக்கு சுபவிக்கு மட்டும் அனுமதி கொடுத்தீங்கன்னு சொல்லி யாரோ போராடுறதுக்கு அனுமதி கேட்டு மறுக்கப்பட்டவங்களுடைய மனக்குமுறலாக யாரோ ஒருத்தர் வெளிப்படுத்துறாங்க. இன்னொரு பக்கம் என்ன கேட்கறாங்கன்னா, ஆமா திமுக அப்படியே தமிழ் தாய் வாழ்த்து மேல பற்று வந்து தமிழ் பற்று வந்து அப்படியே பொங்கிட்டாலும் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஆர்ப்பாட்டம் பண்றாங்களாம். சனங்க போறா நம்புங்கப்பா. அப்படி ஏன் அப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 1991 கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே 3 தடவை உங்க ஐயா கருணாநிதி அவர்கள் முதலமைச்சரா இருந்தாரு. 69ல ஒரு தடவை, 71ல ஒரு தடவை, அதுக்கப்புறம் மறுபடியும் 89ல ஒரு தடவைன்னு சொல்லி இருந்தாரு. அந்த காலகட்டங்கள்ல ஏன் அவர் கொண்டு வர வேண்டியது தானே? இப்படிதான் வந்து சட்டமன்றத்துல ஆளுநர் உரை தொடங்குறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்து பாடணுன்ட்டு, அப்பெல்லாம் தமிழ் தாய் வாழ்த்து பற்று எங்க போச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு குறுக்கு கேள்வி கேட்கறாங்க. சரி, திமுகவை தான் கேட்கறாங்களான்னு பார்த்தா இல்ல. இந்த பக்கம் இன்னொரு கேள்வி, ஆளுநர் மேல வர சந்தேகங்கள் அல்லது பாஜக மேல வர சந்தேகங்கள். என்ன காப்பாற்ற பாக்குறீங்களா? சோடியா மிஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? அப்படி உங்களுக்கு தேசிய கீதத்து மேல அவ்வளவு அக்கறையா இருந்தா, அதாவது வந்து ஆளுநர் உரைக்கு முன்னாடி தேசிய கீதம் பாடிட்டு தான் உரையை ஆரம்பிக்கணும் அப்படின்னா, 2017ல இருந்து 21 வரைக்கும் நீங்க அதிமுக கூட்டணியில தானே இருந்தீங்க. அன்னைக்கு கிட்டத்தட்ட அதிமுக வந்து நீங்க சொல்றதை கேட்கிற நிலைமையில தான் இருந்துச்சு. ஏன் அப்ப வந்து உங்க பன்வாரிலால் புரோஹித் அவர் தானே வந்து ஆளுநரா இருந்தாரு. அந்த டைம்ல இது வந்து நாங்க ஆளுநர் உரைக்கு முன்னாடி தேசிய கீதம் தான் பாடுவோம், நாங்க தேசியவாதிகள், தேசப்பற்று ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அப்ப வந்து கொண்டு வந்திருக்கலாமே. அதிமுக வந்து முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்களா அன்னைக்கு இருந்த சூழ்நிலைக்கு? ஏன் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆளுநர் வந்து இது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு? அப்போ வந்து இது வந்து எல்லாமே வந்து திமுகவுக்கு ஒரு பால் நீங்க தூக்கி போடுறீங்க, உங்களுக்கு ஒரு பால் அவங்க தூக்கி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வருது அப்படின்னு கேட்கறாங்க. இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, புதுச்சேரியில இதே ஒரு நடைமுறை தான் இருக்குது. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து, அதுக்கப்புறம் வந்து தேசிய கீதம் அப்படின்ட்டு. அங்கதானே வந்து மரியாதைக்குரிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து ஆளுநராக இருந்தாங்க இத்தனை நாள். அப்படி இருக்கும்போது அங்க நீங்க வந்து உங்களுக்கு உண்மையிலேயே தேசப்பற்று மேல, தேசிய கீதம் மேல அவ்வளவு அக்கறை இருக்குது அப்படின்னா, அங்க அந்த திருத்தத்தை கொண்டு வரதுக்கு நீங்க ஏதாச்சும் முயற்சி பண்ணிருக்கலாமே, அழுத்தம் கொடுத்திருக்கலாமே. அப்படின்னும் போது இது வந்து திட்டமிட்டு திமுகவும் பாஜகவும் சேர்ந்து போடுற நாடகமா? திமுகவும் ஆளுநரும் சேர்ந்து போடுற நாடகமா? முக்கியமான மக்கள் பிரச்சனையை, மக்கள் போராட்டங்களை திசை திருப்புவதற்காக இப்ப என்ன நடந்திருக்கும்? நைட்டு பூரா இது சம்பந்தமா விவாதம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. திமுகவுடைய போராட்டம், ஆளுநரின் போக்கு சரியா, எல்லை மீறுகிறாரா ஆளுநர், அப்படி இப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. இதுதானே உங்க பிளானு அப்படின்லாம் கேட்குறாங்க. மொத்தத்தில் ஒன்று புரியுது, அதாவது எப்படியாவது இந்த ஒரு நிகழ்வு மடை மாறி போயிடாதா அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு பயங்கரமா எதிர்பார்க்குது. ஆனா வந்து எதிர்கட்சிகள் வந்து இந்த விஷயத்தில் ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறாங்க. அதுல வந்து அதிமுக
அதிமுக ஒரு முக்கியமான கேள்வி ஒண்ணு எழுப்பியிருக்கிறாங்கங்க. அதாவது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்க கவனிச்சிருப்பீங்க. எல்லா சேனல்லயும் ஒரே டைம்ல ஃபிளாஷ் நியூஸ். புதிய தலைமுறையிலிருந்து, பாலிமர்லிருந்து, முக்கியமான செய்தி ஊடகங்கள் எல்லாத்துலயும் ஃபிளாஷ் நியூஸ் என்ன அப்டின்னா, அதாவது மேலும் சிலருக்கு தொடர்பு இருக்கிறது. இந்த அண்ணா பல்கலைக்கழக நிகழ்வுல மேலும் சில மாணவிகள் வந்து இதுல பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. அதுபோக அந்த மாணவி உறுதிப்பட திட்டவட்டமாக தெரிவித்து விட்டார். ஏரோப்ளேன் மோட்ல தான் போட்டு அவன் ஃபோன் பேசுன மாரி மிரட்டியிருக்கான்னு சொல்லி பிரஸ் மீட்ல கமிஷனர் சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்பொழுது சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையில வந்து அந்த மாணவி உறுதிப்பட இல்லை, சார்ன்னு ஒரு கேரக்டர் ஃபோன்ல பேசுனது உண்மை அப்படின்னு சொல்லிவிட்டார்ன்னு சொல்லி எல்லா செய்தியிலும் இது வந்து சிறப்பு புலனாய்வு குழுவுடைய விசாரணையில் வெளிவந்த தகவல்னு சொல்லி ஒரே டைம்ல வருது. சும்மா கற்பனையில அடிச்சு விடுறதா வந்து ஏதோ ஒரு மீடியால வந்திருக்கும். எல்லாத்துக்கும் வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, டிஜிபி ஒரு செய்தி குடுக்குறாரு. இது மாரி ஊடகங்கள் பரப்பப்படுற செய்தி எல்லாமே பொய்யி. முழுக்க முழுக்க வந்து ஆதாரமற்றது. இந்த மாரி நீங்க வந்து நீங்களா செய்திகள வெளியிட்டு விவாதிச்சு, இந்த விசாரணையின் போக்க வந்து திசை மாத்துற வேலைய செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. உடனடியாக அந்த செய்தி அப்படியே ஆஃப் ஆயிருச்சு. அதாவது இன்னொருத்தர் சார்ன்னு ஒருத்தர் பேசினாரு அப்படின்ற செய்தி வந்து அப்படியே ஆஃப் ஆயிருச்சு. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுக ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, இது வந்து காவல்துறை கிட்ட இருந்து சிறப்பு புலனாய்வு குழு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விசாரணைக்கு போயிருச்சு. அப்ப அவங்களுக்குரிய சுதந்திரத்தை நீங்க குடுக்கணும். அவங்களுடைய விசாரணையில நீங்க தலையிடக்கூடாது அப்படின்னும்போது, இது வந்து திட்டமிட்டு பரப்பப்படுற பொய்யான செய்தி. இது வந்து ஊடகங்கள்லாம் பொய் சொல்லிருச்சு. அப்படிலாம் இல்ல அப்படிங்கிறது உண்மையா இருந்தா, அத வந்து சிறப்பு புலனாய்வு குழு தானே சொல்லணும். காவல்துறை ஏன் சொல்லுது? அப்ப அவங்களுடைய விசாரணையில நீங்க தலையிடுறீங்களா? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை இப்ப அதிமுக எழுப்பியிருக்குது. அதுக்கு வந்து மறுபடியும் அவங்க நீதிமன்றத்த நாடுற மாரியான செய்திகள் மூலமா நம்ம கேள்விப்படுறோம். இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கிற இந்த சூழல்ல, தமிழ் தாய் வாழ்த்த அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி திமுக ஒரு பக்கம், தேசிய கீதத்த அவமானப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி பாஜக அல்லது வந்து ஆளுநர் ஒரு பக்கம்னு சொல்லி, அதாவது மக்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கிற பிரச்சனைகளுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு எமோஷனல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்றதா, அல்லது வந்து இந்த எப்பயுமே பண்ணக்கூடிய அந்த பாஜக, திமுக அரசியல் அப்படின்னு சொல்றதா, அந்த அரசியலை மறுபடியும் கையில எடுத்து இதை விவாத பொருள் ஆக்க முடியுமான்னு கொண்டு போறதாக தான் எல்லாருடைய சந்தேகமும் இருக்குது. என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.